ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, ஒரு அழகான கோயில் தாங்க தரிசனம் பண்ண போகிறோம். எங்கள் ஊர்லேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தொலைவில் வந்து காளிப்பட்டி அப்படிங்கிற ஒரு ஊரில் வந்து ஒரு முருகன் கோயில் இருக்குங்க. அந்த கோயிலுக்கு யார் யாரெல்லாம் வந்திருக்கீங்கன்னு எனக்கு முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கோயிலில் வந்து பங்குனி உத்திரம் இருக்குது பார்த்தீங்களா? ஆமாம், பங்குனி உத்திரத்து அன்னைக்கு வந்து நைட்டு ஒரு 8 மணி சுமாருக்கு வந்தாங்க. ஏன்னா வந்து பகல்லலாம் கூட்டம் நிறையா இருக்கும். ஏன் கூட்டத்தில் போய் நிற்பானே, அதனால் வந்து நல்லா தெளிவாக பிளான் பண்ணி நைட்டு 8 மணிக்கு போனால் கூட்டம்லாம் இருக்காது, ஈஸியாக சாமி பார்த்துட்டு வெளியே வந்துடலாம் அப்படின்ட்டு வந்தோங்க. ஆனால் எங்கள் பிளான் எல்லாம் வேஸ்ட்டாக தாங்க போச்சு. ஏன்னா அந்நேரத்துலேயும் கூட்டமாக தான் இருந்தது. சாமி வந்து பூஜை 8 மணி பூஜைக்காக மக்களை யாரும் உள்ளே விடலை. அதனால் வந்து எல்லோரும் வெயிட் பண்ண வேண்டியதாக போச்சு. ஒரு 3/4 மணி நேரம், அரை மணி நேரத்துக்கு மேலேயே வெயிட் பண்ணாங்க. வெயிட் பண்ணிவிட்டு உள்ளே வந்து சாமி பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்காருங்க முருகன். இந்த முருகனை பார்க்குறதுக்கு அரை மணி நேரம் என்னங்க, அரை பொழுதே கூட வெயிட் பண்ணலாம், அவ்வளோ அழகு சாமி. இது வந்து மூலஸ்தானம் கிடையாதுங்க. மூலஸ்தானத்தை வந்து யாரும் வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னதுனால நான் வீடியோ எடுக்கலை. வெளியே வந்து சாமியை வந்து வேற ஒரு முருகரை வந்து நல்லா அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க. கலர் கலர் ரோஸுங்க. அப்படியே கிட்ட போய் பார்த்தா அவ்வளோ அழகாக இருந்துச்சு. வீடியோவில் பார்க்குறத விட நேரில் ரொம்ப அழகாக இருந்தார் முருகன். நல்லா அழகழகான ரோஸு, நல்லா அழகான ஒரு வேலோட முருகன் அப்படியே அமர்ந்து அவர் ஒய்ஃபோட உட்காந்துருக்கிற மாதிரி ரொம்ப அழகான ஒரு வீடியோ எடுக்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் அப்படியே அங்கே இருந்த சில அழகான விஷயங்களையும் இங்கே பாருங்கள், அழகான ஓவியங்களையும் எடுத்துகிட்டு அப்படியே வெளியே வந்துட்டோம். வெளியே வந்ததும் அந்நேரத்தில் கூட பாருங்கள் 8 மணி 8:30 மணிக்கு கூட சாமியை பார்க்குறதுக்காக ஆட்டோ வச்சு வந்திருக்காங்க போல இருக்குது. சரி, அப்படியே பார்த்துட்டு ஒரு பஞ்சு மிட்டாயை வாங்கி நல்லா ருசித்து ரசித்து சாப்பிட்டுட்டு அழகாக கண்ணாடி விலையெல்லாம் இருந்துச்சுங்க. பார்த்தேன், நம்ம கைக்கு அதெல்லாம் செட் ஆகாது. ஏன்னா நமக்கு அந்த சத்தம் வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதனால் நான் அதை அவ்வளோவா விரும்புறது கிடையாதுங்க. ஆனால் இருந்தாலும் கண்ணாடி விலையில் போட்டிருக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும். பார்த்துட்டு அப்படியே அந்த கடை வீதியெலாம் ஒரு ரவுண்ட் அடித்து சுற்றி பார்த்துட்டு, இங்கே பாருங்கள், எல்லா பிளாஸ்டிக் பொருள், பிளாஸ்டிக் டப்பா, அந்த மாதிரி நிறைய பொருள்கள்லாம் இருக்குங்க. நல்லா ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு ஒரு பேக்கெட் பொரியை வாங்கி ஆளுக்கு கொஞ்சம் பொரியும் சாப்பிட்டுட்டு அப்படியே அங்கே இருந்த அந்த கோயில், அழகான அந்த கோயில் அப்படியே ஒரு வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே கோயிலுக்குள்ளே வந்தேங்க. வந்த நாதசுரம், பம்பை, மேளம் ஒலிக்க, இசை ஒலிக்க முருகப்பெருமாள் உள்ளேருந்து கோயிலுக்குள்ளேருந்து வெளியே வருவார் அப்படின்னு சொன்னாங்க. அவருக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேங்க. அவர் வந்தால் அவர் வந்து எப்படி வெளியே எடுத்துகிட்டு வராங்க என்ன ஏதுன்னு பார்க்குறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்படியே அந்த பம்பை பாருங்கள், பம்பைன்னு தான் நினைக்கிறேன், அப்படியே அந்த சவுண்டு கேட்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. அப்படியே சாமி தரிசனம் பண்ணிகிட்ருக்காங்க. பண்ணிவிட்டு உள்ளே கோயிலுக்குள்ளேருந்து எல்லாம் வெளியே வராங்க. சரி, இன்னும் கொஞ்சம் நேரம் தானே, சாமியும் பார்த்துட்டு கிளம்பிடலாம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேங்க. இப்போ சாமி வெளியே வருவார். தைப்பூசத்தன்னைக்கு இங்கே வந்து நல்ல ஒரு சூப்பரான விசேஷங்கள்லாம் நடக்குங்க. சாமி பாருங்கள், அழகாக எழுந்தருளி இருக்கிறாரு. வள்ளி தேவயானியோட சாமி வந்து அழகாக வெளியே வந்திருக்காரு. நம்மளை, அதாவது நாம் சாமியை பார்க்க போயிட்டு வந்துட்டோம், இப்போ சாமி வந்து நம்மளை பார்க்க வந்திருக்காரு அப்படின்னு தான் எனக்கு தோணுது. மக்களை பார்க்குறதுக்காக கோயிலேருந்து வெளியே வந்திருக்காரு. தீபார்த்தனையும் காட்டுறாங்க. நல்ல சாமி தரிசனம் ரொம்ப நேரம் பார்த்தங்க. தைப்பூசத்தன்னைக்கு இந்த கோயிலில் வந்து நல்ல ஒரு விசேஷம் நடக்குங்க. முடிஞ்சால் தைப்பூசத்துக்கு நாளோ இல்லை தைப்பூசம் முடிஞ்சு அந்த அமாவாசை வருது பாருங்கள், முடிஞ்சதும் முதல்ல வர அமாவாசை அது வரைக்குமே இங்கே நிறைய கூட்டங்கள், கடைகள் எல்லாமே அப்படியே இருக்குங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்துட்டு போங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், கோல்டன் சேனலை சப்ஸ்கிரைப்